இன்னைக்கு டே 4 ஆஃப் 90 டேஸ் சேலஞ்ச். ஸோ டிஃப்ரெண்ட்டான நார்சிசிசம் பத்தின வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சண்டே இஸ் த பிஸியஸ்ட் டே ஃபார் மீ. ஸோ பட் ஆனால் எப்படியோ போஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால 10:15 இது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா, நார்சிசம்ல இந்த லவ் பாம்பிங் அப்படிங்கிறது நார்சிசம் மட்டும் இல்லைங்க, நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இந்த லவ் பாம்பிங் ஸ்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இது டீகோட் பண்ண போறோம். ஒரு லவ் பாம்பிங் டெக்னிக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க நார்சிசிஸ். ஓகே, ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல விழாம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லவ் பாம்பிங்கோட டீகோடிங் வீடியோ அதுதான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ வீடியோஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, somatic trauma informed abuse recovery coach. நம்ம narcissistic abuse, அதுலேருந்து ரெக்கவரி, ஹீலிங், தெரப்பி நிறைய பார்க்க போறோம். அண்ட் இப்போ ஒரு 90 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ யூனிக்கான வீடியோஸ் அபவுட் நார்சிசம் அண்ட் தெரப்பி எடுத்துட்டு உங்களை நான் டெய்லி பார்க்க போறேன் ஃபார் த நெக்ஸ்ட் 90 days. ஸோ கமிங் டு த டே 4 வீடியோ, decoding love bombing stage of narcissism. ஸோ 7 டாக்டிக்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகும். செகண்ட் டேவே பார்த்துட்டு நீதான் என்னோட உலகம், நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நார்சிசிஸ்ட் பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன நடக்குதுன்னே நமக்கு ஒரு புரியாது. ஸோ தே ஒன்ட் கெட் கிளாரிட்டி அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்டா நடக்குதே, இவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவோம் அந்த ரிலேஷன்ஷிப்ல. பட் ஆக்சுவலா என்னன்னா, ஃபாஸ்டா எதுவுமே நடக்கவே நடக்காது. எனி ரிலேஷன்ஷிப் வில் டேக் டைம். ஒரு டெப்தோட ஆரம்பிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு ரொம்ப நாளைக்கு நல்லா ஹெல்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா அவங்க கொண்டு போறது கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு. பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க, இவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாக்டிக்ஸோட டீகோடிங். செகண்ட் இன்டென்சிட்டி. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அவைலபிளாவே இருப்பாங்க, எல்லா நாளும் பேசிட்டு இருப்பாங்க. ஆல் டே, த்ரூ அவுட் த டே தே வில் பி இன் கனெக்ட் வித் யூ. என்ன சாப்பிட்டியா, இது பண்ணியா, அது பண்ணியா, எனக்கு திடீர்னு கால் பண்ணி உங்க ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அந்த இன்டென்சிட்டி பயங்கர ஹெவியா இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கே என்னடா இது, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்பவுமே ரொம்ப அவைலபிளாவே இருக்காங்களேன்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஆனா அவங்க சொல்ற காரணம் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, வா இது ஒரு தெய்வீக காதல் போல இருக்கு, அதனால அவருக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை மிஸ் இன்டர்பிரட் பண்ணிடுவோம். ஸோ பட் ஆக்சுவலி என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் ஒரு இன்டென்சிட்டி பயங்கர ஃபாஸ்டா டெவலப் ஆகுது அப்படின்னா அதே ஃபாஸ்ட்ல அது கீழே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. So anything and everything which develops slowly over time will last for long. So the intensity too fast, ரொம்ப இன்டென்ஸா லவ் பண்றாங்க. இந்த யூஸ்வலா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன மாதிரி என்ன யாருமே லவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்கனாலே அது டிப்பிக்கல் லவ் பாம்பிங்கா தான் இருக்கும், மேனிப்புலேஷன் தான். பிகாஸ் நோபடி கேன் பி தட் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆக்டிங்ல தான் நடந்திருக்கும். ஓகே, தேர்ட் டாக்டிக்ஸ் ஃபியூச்சர் ஃபேக்கிங். அதாவது ரொம்ப ஃபாஸ்டா ஃபியூச்சரை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, கல்யாணம், அதுக்கப்புறமா நான் வீடு கட்ட போறது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வயசானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா. எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சரை பத்தி எல்லாம் பேசினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நம்மள வச்சு நம்மளோட அவ்வளவு தூரம் திங்க் பண்றான்னா இவனுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானவங்களா இருப்போம் அப்படின்னு அவங்க நம்ம நினைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பண்றாங்க. நம்மளும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறான் அப்படின்னா ஹீஸ் வெரி சின்சியர். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைப்போம், எஸ்கேப் ஆறவன் எதுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச போறான், கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுறான், 60 வயசுல என்ன பண்ணுவோம்லாம் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால ஹீஸ் வெரி ரியல் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஒருத்தரை பத்தி ரொம்ப தெரியாம அவங்களோட, ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லாருமே நம்மளோட ஃபுல் கலர்ஸை காட்ட மாட்டோம் இல்லையா. சம்டைம்ஸ் வி வில் பி லைக் நல்லவங்களாவே, நம்மளோட குட் கேரக்டர்ஸ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
அதை வச்சு நம்ம வந்து இவ்வளோ ரொம்ப திங்க் பண்றோம் அப்படின்னா தட் கான்ட் பி ரியல். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஃபேக்கிங் ரொம்ப இருக்கும். அடுத்தது மிரரிங். ஐயோ, இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த பர்சனை வந்து அப்படி நல்லா ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாமுமே அவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கும் எனக்கும் பிடிக்கும் என்பேன், அந்த பாட்டு கூட வருதுல்ல, என்னை ஏன் பிடிக்காது என்றாய் அப்படின்னு விஜய் கூட பாடுவாரு. சி அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன சொல்றது, பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது எனக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணுக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை, பட் இன்னும் அவ கத்துக்கல அப்படின்னு சொல்றான்னா, இப்படிமா எனக்கும் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நிறைய இந்த அவங்களுக்கு என்னென்ன ஆசை அவங்களோட இது எல்லாத்தையுமே கரெக்டா அனலைஸ் பண்ணி they will say. So that is mirroring. But see, yeah, that can't be completely 100% true. Okay, nobody எல்லாருக்குமே உங்களோட இது அப்படியே பிடிச்சிருக்கணும்னு கிடையாது. அப்படி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்டு பாருங்க. இப்ப ஸ்விம்மிங் பத்தினா நிஜமா உங்களுக்கு அளவுக்கு பிடிக்கும்னா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு இது பண்ணிருக்கணும்ல. சோ அதை பத்தி கேட்டு பாருங்க. அதுல அவங்க சொல்ற பதில வச்சு நம்ம நிஜமாவே அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 5th வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி. அதாவது நீ ரொம்ப டிஃப்ரெண்ட், உனக்கு மட்டும்தான் என்னை பத்தி புரியுது, எனக்கு வந்து வேற யாரும் என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது இல்ல, நீ தான் வந்து காட் கிவன் கிஃப்ட் டு மீ அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவாங்க. சோ நீங்களும் வந்து என்ன நினைப்பீங்க, ஆஹா நம்மள ஒருத்தர் ரொம்ப விரும்புறாரே, நம்மளும் அவர் பின்னாடியே போவோம், இவ்வளோ நம்மள இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணது இல்ல, we mean so much to him அப்படின்ட்டு you will also fall for it. ஓகே, அதாவது அது இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா மேக்கிங் யூ ஒரு ஹை ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூ வில் மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் யோர் செல்ஃப். அதுக்காக தான் இது பண்றது. அடுத்தது விக்டிம் நெரேட்டிவ். இது நான் நிறைய பார்த்திருக்கேங்க. அதாவது they will create ஒரு விக்டிம் மாதிரி உங்க முன்னாடி, அதாவது அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா, அவங்க தம்பி, தங்கச்சி, அப்புறம் யாரு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எக்ஸ், எல்லார்கிட்டயும் தான் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாவும் அவங்க எல்லாம் இவங்களை டிச் பண்ண மாதிரியும் பேசுவாங்க. நீங்க வந்து ஐயோ பாவம், நம்ம தான் இவரை காப்பாத்தணும் அப்படின்னு அதுக்கு சொல்றதே இந்த ஐடியாக்காக தான். ஓ, அவ வந்து நம்மள ஹீல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பாவம்னு சொல்லிட்டு நம்மளோட வலையிலேயே இருப்பா அப்படிங்கிறதுக்காக பண்றது. ஓகே, see, you are not anyone's rehabilitation center. You are not going to help anyone heal or protect them, or that is not how love works. Okay, so அந்த மாதிரி ஒரு விக்டிமா இருக்கிறாங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் தான். ஃபைனலி இன்ஸ்டன்ட் இன்டிமசி. ரொம்ப டீப்பா, அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, செக்ஷுவலா இருந்தாலும் சரி, இல்ல என்ன என்ன எல்லாம் சீக்ரெட்ஸ், எவ்ரிதிங் they will go immediately so deep. They want to understand all your secrets so that அவங்க வந்து they will become என்ன integral part. அவங்கள வந்து உங்களால பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருவாங்க. For obvious reasons, because you should not leave them and go இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் யூஸ்வலா வர்ற அந்த லவ் பாம்பிங் ஸ்டேஜ்ல பண்ற விஷயம். ஸோ பேஸ், இன்டென்சிட்டி, ஃபியூச்சர் ஃபேக்கிங், மிரரிங். அண்ட் மிரரிங்னா உங்களுக்கு என்னென்ன இது பிடிக்குமோ அவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்றது. எக்ஸ்க்ளூசிவிட்டி, உன்னைதான், நீ தான், உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது, ஐயோ நான் ரொம்ப பாவம்னு சொல்றது விக்டிம் நெரேட்டிவ். அண்ட் ஃபைனலி இன்ஸ்டன்ட் இன்டிமெசி. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட மூவ் பண்றாங்க அப்படின்னா, இவ்வளோ ஃபாஸ்டா, இவ்வளோ இன்டென்ஸா, இவ்வளோ ஃபியூச்சரை பத்தி மிரரிங் பண்ணி விக்டிமா ப்ளே பண்ணி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னாலே இதெல்லாம் வந்து லவ் பாம்பிங் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த டீகோட் பண்றது முக்கியமான காரணம், பிகாஸ் ஒன்ஸ் யூ ஆர் அவேர் தீஸ் ஆர் ஆல் டாக்டிக்ஸ், when someone is doing to it you will be able to understand it. அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு டீகோட் பண்ண சொல்லுங்க அவங்களோட பார்ட்னரோட பிஹேவியர்ஸ். Okay, this will help them identify the manipulative techniques. So நாளைக்கு இன்னொரு அழகான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும், this is Dr. Divya Prathipa signing off.
உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது உபயோகப்படும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வண்டர்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பபாய் டாட்டா, கீப் ஸ்மைலிங், லைஃப் இஸ் டு லிவ்.